மனக்கட்டுப்பாடு என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் போராளி நெப்போலியன் தான். அவருடைய வாழ்க்கை நிகழ்வில் ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நெப்போலியன் போரில் தோற்றபோது அவரை வென்ற தளபதிகள் சிலர் நெப்போலியனின் நெஞ்சுரத்தை சோதிக்க எண்ணி ஒரு நாள் அவரை மது விருந்துக்கு அழைத்தனர். அந்த நேரத்தில் மது அருந்தும் நெப்போலியனுக்கு எதிராளிகளின் நோக்கம் என்னவென்று தெரியாது. அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற ஒரு தளபதி ஒருவன் அவருக்கு பின்னால் வந்து நின்று கொண்டு ஒரு வெடிகுண்டை வெடிக்கச் செய்தான். அது பயங்கரமான சத்தத்தை எழுப்பியது. நெப்போலியன் இந்த நேரத்தில் தடுமாறுகிறாரா என்பதை சோதித்தனர். ஆனால் நெப்போலியன் சற்று முற்றும் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் மது குடிப்பதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற தளபதிகளில் ஒருவர் கேட்கத் தொடங்கினார். இந்த நேரத்தில் இவ்வளவு ஒலி எழுப்பக்கூடிய வெடிகுண்டை நாங்கள் வெடிக்கச் செய்கின்றோம். ஆனால் நீங்கள் சிறிது கூட சலனமே இல்லாமல் இருக்கின்றீர்களே, அது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார். அதற்கு நெப்போலியன் சொன்னார், இப்பொழுது இந்த நொடிப்பொழுதில் இந்த கோப்பையில் இருக்கும் மதுவை குடிப்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இதை தவிர இந்த உலகில் வேறு எந்த செயல் குறித்தும் எனக்கு அக்கறை இல்லை என்று பதிலளித்தார். இதுதான் உண்மையான மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாடு நிச்சயம் உங்களை உயர்த்தும். சாதிக்க நினைப்பவர்களுக்கு மனக்கட்டுப்பாடு மிக முக்கியமாகிறது.